பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய சிலபஸ் பிரகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர். ஸோ வினையால் அணையும் பெயர் நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இருக்குது. தலைப்பு என்னது? வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் இது நம்முடைய 10ஆம் வகுப்பில் முதல் இயலில் இருக்குது. பக்க எண் 18 இருக்குது. ஏன்னா பார்த்துக்குங்க. வினையால் அணையும் பெயரை பொறுத்த மட்டும் ஒரு சிறு பகுதி தான் அது இருக்குது, சிலபஸில் இருக்கனால அதை பார்த்துருவோம். பாருங்களேன். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வருவது. நல்லா கேட்டுக்குங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். சார், அதாவது விஷயம் என்னென்னு தெரியல, ஏன்னா லைன் பார்த்தீங்கன்னா அர்த்தம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னா நேரடியாக உதாரணத்துக்கு போயிருங்க. இங்கே பாருங்களேன். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதே மாதிரி என்ன சில உதாரணங்கள் பார்க்கலாம். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடித்தவன், உண்டவன், படித்தவன், அந்த அவன், அந்த அவர், இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அப்படி வந்து அது வினையால் அணையும் பெயர். அப்படி வந்துச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர். அதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க திரும்ப ஒரு மாதிரி இப்போ பாருங்கள். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வருவது, வந்து வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. இங்கே பாருங்கள். வந்தவர்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்கிறாங்க, பொறுத்தார்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாமல் பூமி ஆழ்வார் அப்படின்றாங்க. அப்போ ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவதுக்கு பேர் தான் வினையால் அணையும் பெயர். இந்த வினையால் அணையும் பெயர் வந்து பார்த்திங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த 3 இடத்துலையுமே வரும். சார் 3 இடத்துல வரணும் எப்படி சார்? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். தன்மையில் வர மாதிரி நான் சொல்கிறேன். பாடினேனை, இந்த உதாரணத்தில் நல்லா பாருங்கள். பாடினேனை, பாடிய என்னைன்னு அர்த்தம். அப்போ இது வினையால் அணையும் பெயர், தன்மையில் வருது. அதே மாதிரி உண்டேனைன்னு சொல்லலாம். உண்டேனை, உண்கின்றேனை, உண்டேனை என்பது வினையால் அணையும் பெயர் தான். வினையால் அணையும் பெயர் ஓகே. அதில் எந்த வகை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உண்டேனை, தன்மை, தன்னை பற்றி சொல்வது. பாடினேனை, நை நைன்னு வரப்ப என்ன அர்த்தம்? என்னைன்னு அர்த்தம். அப்போ தன்மையை குறிக்குது. அப்போ தன்மையில் முடிகின்ற ஒரு வினையால் அணையும் பெயர் ஓகே. அதே மாதிரி முன்னிலை, தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 காலத்தில் வரும்னு சொன்னாங்க. தன்மைக்கு 2 உதாரணம் பார்த்துட்டோம். அதே மாதிரி முன்னிலைக்கு என்ன சார் உதாரணம்? முன்னிலைக்கு பாடுகின்றாயை எழுதுனா நல்லாயிருக்கும், எழுதுகிறேன் பாருங்கள். பாடுகின்றாயை, இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா பாடுகின்ற உன்னை அர்த்தமா, வந்தாயை வந்த உன்னை அர்த்தமா, புரியுதுங்களா? அப்போ இந்த யாயை ராயின்னு வர அந்த விஷயத்துக்குள்ள என்ன இருக்குன்னா உன்னைன்ற வார்த்தை இருக்குது, முன்னிலை வார்த்தை இருக்குது. பாடுகின்றாயை அப்படின்னா முன்னிலை வார்த்தையா. அதே மாதிரி வந்தாயை என்பது வினையால் அணையும் பெயர். அதில் தன்மையா முன்னிலையா அப்படின்னா இந்த எய் வந்துருச்சு அப்படின்னா, இந்த ராயை தாயை வந்துருச்சு அப்படின்னா அது முன்னிலையை குறிக்கிறது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னா பாடுகின்றாயை அப்படின்னா பாடுகின்ற உன்னைன்னு அர்த்தம், வந்தாயை அப்படின்னா வந்த உன்னைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இன்னொன்று சொல்லலாம், வருகின்றாயைன்னு சொல்லலாம். வருகின்றாயை அப்போ வருகின்ற உன்னைன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாமே முன்னிலையில் இருக்கிற விஷயத்தை குறிக்கிறதுனால முன்னிலையில் முடிகின்ற வினையால் அணையும் பெயர்கள். ரைட் சார். படர்க்கை 3வது காலம் படர்க்கை. அதன் அடிப்படையில் வருகின்ற வினையால் அணையும் பெயர் எது சார் அப்படின்னா நடந்தானை, நடப்பானை, நடக்கின்றானை, இது நிறைய சொல்லலாம். ஒரு 2 மினிட் எழுதுவோம். நடந்தானை, நடப்பானை, 2 சொல்லி நை போடுங்கப்பா. நடந்தானை என்ன அர்த்தம்? நடக்கின்ற அவனை, நடந்த அவனை, புரியுதுங்களா? அப்போ அவனை, அவரை, உன்னை, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். பொதுவாக வினையால் அணையும் பெயர் அப்படின்னா இந்த தொழிற்பெயரோட தொடர்புடையது. உங்களுக்கு தொழிற்பெயர் இதில் கிடையாது, சிலபஸில் இல்லை, நீங்கள் பாருங்கள். ஆனால் தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒன்று வச்சு ஒன்று சொல்லிடலாம். இங்கே பாருங்களேன். இப்போ தொழிற்பெயர் என்பது நடித்தல். இந்த தல் அல் வீதி வந்தாலும் என்ன தான் அது நமக்கு தொழிற்பெயர் என்பது நம்ம படிச்சிருப்போம் பலசில்.
இப்போ புது சிலபஸில் இல்லை. அப்போ நடித்தல் என்பது தொழிற்பெயர் அப்படின்னா, வினையலனை பெயர் அப்படின்றப்ப நடித்தவன், எழுதுதல் அப்படின்னா எழுதினவன், உண்டல் உண்டவன், சேர்தல் சேர்ந்தார், நோன்பு நோற்பார், இது எல்லாமே வினையலனை பெயர்கள் தான். இத்தனை இருக்கா சார்? ஆமாங்க, அந்த தொழிற்பெயர் கொடுத்துருக்கலாம், பட் சிலபஸில் இல்லை. இது கூட வாழ்தல் என்ற தொழிற்பெயரில் வரக்கூடிய வினையலனை பெயர்னு கேட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க, தொழிற்பெயர் கிடையாது. ஆனால் வினையலனை பெயர் உண்டு. அதனால் வாழ்தல் தொழிற்பெயரை கொண்டு முடிகின்ற வினையலனை பெயர்னு கேட்டாங்க அப்படின்னா வாழ்தல் வாழ்வார் மாறும். வாழ்ந்த அவர், வாழ்வார். பொறுத்தல் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, பொறுத்தல் அப்படின்னு என்னப்பா, பொறுத்தார். பொறுத்தல் என்பது தொழிற்பெயர், பொறுத்தார். அப்போ தொழிற்பெயரிலிருந்து வினையலனை பெயரை எளிமையாக உருவாக்கி விடலாம். புரியுதுங்களா? இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நம்ம வேறு சொல்ல இருந்து சொல்ல வேண்டிய வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையலனை பெயர், தொழிற்பெயரும் இருக்குது, உங்கள் சிலபஸில் இல்லை. இந்த 4 விஷயத்தையும் இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். வேறு சொல்ல வச்சு வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையலனை பெயர் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு வேறு சொல்ல வச்சு நம்ம இந்த வாரத்தில் பார்த்தது எல்லாத்தையும் தொகுத்து சொல்ல போகிறேன். அந்த மாதிரி ஒரு 10 உதாரணங்கள் பார்க்கலாம். முதல் இடத்துல பாருங்கள், கொடு. கொடு இது ஒரு வேறு சொல். இந்த வேறு சொல்ல வச்சு வரக்கூடிய வினைமுற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தான், வினைமுற்று. வினை எச்சம் பார்த்தீங்கன்னா ஊழ முடியணும், கொடுத்து. பெயரச்சத்தில் பார்த்தா ஆள முடியணும், கொடுத்த. வினையலனை பேர்னா அவன் முடியணும், கொடுத்தவன், கொடுத்தவள் முடியணும். புரியுதுங்களா? இதுதாங்க நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நமக்கு பலன் இதுதான். ரைட்டுங்களா? ஏன்னா பாடம் ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஒன்றை வச்சு இத்தனை விஷயத்தை உருவாக்க முடியும். ஒரு வேறு சொல்லை வச்சு இவ்வளோ உண்டாக்க முடியும். வேறு சொல் தான் நமக்கு தலைவர், அவர் மூலமாக தான் இத்தனை பேர் வராங்க. சரி, இதே மாதிரி சில உதாரணங்கள் பார்க்கலாம். உடை. உடை என்பது ஒரு வேறு சொல். இதுக்கு வினைமுற்று உடைத்தார், வினையச்சம் உடைத்து, பெயரச்சம் உடைத்த, வினையலனை பெயர் உடைத்தவரை. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 10 உதாரணம் மட்டும் பார்ப்போம். இப்போ 2 பார்த்துருக்குமா? ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், பற. பற வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். பற வினைமுற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பறந்தது, வினை எச்சம் பறந்து, பெயரச்சம் பறந்த. சார் வினையலனை பெயர் என்ன சார் சொல்லுவீங்க? பறக்கு வினையலனை பெயர் பறந்ததை இப்படிலாம் சொல்லலாம். புரியுதுங்களா? ரைட். கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்கலாங்களா? அரி. அரி. அரி என்பது வேறு சொல்லா சார்? ஆமாங்க. அறிந்தார், இந்த ரீதி தான் போடணும். அறிந்தார். அறிந்தார் என்பது வினைமுற்று, வினையச்சம் அறிந்து, பெயரச்சம் அறிந்த, வினையலனை பெயர் அறிந்தவரை. ஸோ இந்த மாதிரி முடியும். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் கடினமானதை பார்க்கலாம் சார். கல். கல் என்பது வேறு சொல். இதற்கான வினைமுற்று கற்றான், கற்றால். இதில் வினைமுற்று. வினையச்சம் ஊழ முடியணும், கற்று. கல்லுன்னு போட்டக்கூடாது, அது வேறு கல்லாயிரும். கற்று. பெயரச்சம் கற்ற, வினையலனை பெயர் கற்றானை. கற்றானைன்னு வரும், நல்லா கேட்க. அதாவது கற்ற அவனை, சாட்டா கற்றானை. இதை வினையலனை பெயர். பொதுவாக வினையலனை பெயர் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மற்றதெல்லாம் ஓரளவு வந்துடும். ரைட்டுங்களா? எத்தனை பார்த்துருக்கோம்? ஒரு 4 உதாரணம் பார்த்துருக்குமா? இது பார்ப்போம். எது அப்படின்னா வளர். திருவளர் செல்வன் பார்த்து நினைவு இருக்குங்களா? அதில் வரக்கூடிய வளர். வளரில் வினைமுற்று என்னப்பா? வளருக்கு வினைமுற்று வளர்ந்தது, வினையச்சம் வளர்ந்து, பெயரச்சம் வளர்ந்த. சார் வினையலனை பெயர் என்ன சொல்லுவீங்க? வளர்ந்ததை, வளர்ந்ததை. இதை வினையலனை பெயர். புரியுதுங்களா? ரைட். இன்னும் சொல்ல வித்தியாசமான விஷயங்கள் பார்ப்போம். ஒரு 5 பார்த்துட்டோமா? 6வது வில். இது ஒரு வேறு சொல். ஸோ இதற்கான வினைமுற்று விற்றான். புரியுதுங்களா? வினையச்சம் விற்றுன்னு போடணும், வில்லுன்னு போட்டுறாதீங்க. விற்று தான், வில்லுக்கு விற்று. பெயரச்சம் விற்ற. வினையலனை பெயர்
விற்றானை, விற்ற அவனையும் சொல்லக்கூடாது, விற்றானைன்னு சொல்லணும். ஓரளவு கிளியராக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு இப்போ பார்க்கக்கூடிய உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதை பாருங்களேன். ஓம்பு, இது ஒரு வேர் சொல், ஓம்பு என்பது. சரிங்க சார், இதுக்கு எப்படி சார் நீங்கள் வினைமுற்று சொல்வீங்க அப்படின்னா, ஓம்புக்கு ஓம்பினார், ஓம்பினார் என்பது வினைமுற்று. ஓம்பி, இது பார்த்தீங்க அப்படின்னா வினையச்சம். ஓம்பிய, அந்த ஆ வரணும் இல்லையா, அதுக்காக ஓம்பிய, இது பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சம். சரி, வினையாளி என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸி, ஓம்பிய வரை. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது போட்டித்திற்கு வராது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டானதாக வரும். இதை பாருங்கள். வேய், வேய், வேய் அப்படின்னா வினைமுற்று வேய்ந்தால், வேய்ந்தான் போட்டுக்கலாம். வினையச்சம் வேய்ந்து, வேய்ந்து. பெயரச்சம் வேய்ந்த. வினையாளி பெயர் வேய்ந்தவர் சொல்லலாம், வேய்ந்தவனையும் சொல்லலாம், வேய்ந்ததையும் சொல்லலாம், வேய்ந்ததை சொல்லலாம். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? டிஃப்ரெண்ட்டானது இதை சொல்லலாங்க. தூக்கு, தூக்கு, தூக்கி என்பது வேறு சொல். ஸோ இதற்கான ஒரு வினைமுற்று தூக்கியது. நல்ல வார்த்தை கவனிக்கணுங்க. தூக்குக்கு வினைமுற்று தூக்கியது. வினையச்சம் தூக்கி. சார் பெயரச்சம் திரும்ப தூக்கா சார்? திரும்ப தூக்கு வராது. தூக்கிய, தூக்கிய. ரைட். இப்போ பாருங்கள், வினையாளி பேர் என்ன சார் பண்ணுறது? தூக்கியவரா சார்? தூக்கினானை, தூக்கினானை. இது வினையாளி பெயர். ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்த வினைமுற்றும் சரி, பெயரெச்சம், வினையச்சம், வினையாளி பெயர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பே பண்ண மாட்டீங்க. போதும்பா, இந்த வினையாளி பெயர் இவ்வளோ போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பிடித்தமான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அயர் சொற்கள் அறிதல். அயர் சொற்கள் அறிதல் நம்முடைய புது புக்கில் இருக்கானா? எங்கேயோ 1 2 எதையோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே அத்தி பூத்தர போல் இருக்குது. ஆனால் நம்முடைய ஓல்டு புக்கில் இருக்குது, ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது. ஒரு 30 பிறமொழி சொல், தமிழ் சொல் இருக்குது. நான் அதை ஒரு பிடிஎஃபாக மாற்றிருக்கேன். அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி நடத்துகிறேன். கவனிங்க. நீங்கள் பார்க்குற இதுதான் அந்த பேஜ். இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 9வது இயலில் இருக்குது. பக்க எண் பார்த்தீங்கன்னா 223 அந்த பக்கத்தில் இருக்குது. புக் இருக்குங்க பார்த்துங்க, புக்கில் அதுங்க இதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த பேஜில் இருக்கிறதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பிறமொழிச்சொல். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பிறமொழிச்சொல்லான்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு தமிழ் மொழியோடு கலந்துருக்கு. பாருங்கள், அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அர்த்தமா. அதிகாரி, அலுவலர். முன்னால் அப்படி தான் அதிகாரி தான் சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்குது, அதனால் அந்த அதிகாரம் பண்ணுற மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு அலுவலர்னு மாற்றிட்டாங்க. அதிபர் நம்ம இதில் தலைவர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா அந்நியர், அதை அயலார்னு சொல்லணும். அயலார் அதை பார்த்திங்கன்னா நம்முடைய அயல் நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்கள் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா அயலார் தான் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்வாங்க இல்லையா, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. அயலக நாட்டு இந்தியர் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் நம்முடைய தமிழ் சொல். அடுத்து பாருங்கள், அபிஷேகம் என்பது தவறு, நீராட்டு என்பது ரைட்டுங்களா? அதே நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி கும்பாபிஷேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பாபிஷேகம் என்பது தவறு, திருக்குட முழுக்கு என்பது சரி. இல்லை அப்படின்னா குடமுழுக்குன்னு சொல்லலாம். கும்பாபிஷேகத்தை குடமுழுக்கு எந்தெல்லாம் போடணும்? சிறப்பு லகரம் போடணும். குடமுழுக்கு மறந்துடாதீங்க. இப்போ இது பார்க்குறப்ப அந்த வார்த்தையாக வருது. அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வினாத்தலை கொடுத்தா கண்டிப்பாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது, வார்த்தையில் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அபூர்வ. அபூர்வம் அப்படின்னா புதுமை. அலங்காரம், ஒப்பனை. என்னப்பா பையன் இவ்வளோ அலங்காரம் பண்ணுறான்? அது பார்த்திங்கன்னா நம்முடைய காலப்போக்கில் வேறு மொழியிலிருந்து மாறி வந்தது.
ஆனால் ஒப்பனை என்பது தான் சரியானது. அதே மாதிரி அனுமதி, பெர்மிஷன், அதுக்கு பார்த்தீங்கன்னா இசைவு ஒரு அழகான தமிழ் சொல். ஆபத்து, இடர், இடர் என்பது ரைட்டு, ரைட்டுங்களா. ஆராதனை, வழிபாடு. இந்த ஆராதனை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வார்த்தையாக இருக்கும். ஜப ஆராதனை அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. வழிபாடு என்பது இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும், ரைட்டுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவத்திலிருந்து மாறி வந்த ஒரு வார்த்தை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஆசீர்வாதம், இதுவும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அதற்கு சரியான தமிழ் சொல் வாழ்த்து. என்ன வார்த்தை? வாழ்த்து. லஞ்சம், லஞ்சம் என்பது தவறு. கையூட்டு என்பது சரியான தமிழ் சொல். லாபம், லாபம் என்பது சொல்லக்கூடாது, வருவாய் தான் சொல்லணும். லாபம் என்பது தவறு. உத்தரவு, உத்திரவு இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆணை பாருங்கள், நிறைய பேர் வெற்றி பெற்று உள்ளே போகிறப்ப பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய ஆணைகள் தான் ரெடி பண்ணுவீங்க. நோட் ஆர்டர் இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப உத்தரவுன்ற வார்த்தையை எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது என்ன கிடையாது, பிறமொழி சொல், தமிழ் சொல் கிடையாது. அதாவது தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒரு விசிட் வருவாங்க. அப்படி நீங்கள் வந்து தமிழ் சொற்களை ஒழுங்காக பயன்படுத்தலை, அதாவது சீல் வச்சுருக்கீங்க, அந்த இங்கிலீஷில் தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க, அபராதம் கொடுப்பாங்க, அபராதம் விதிப்பாங்க. உங்களுடைய பெயர் நல்லாவே தெரியும் இல்லையா, அரசு பணியாளர்கள் எல்லாருமே தமிழ் மொழியில் தான் கையொப்பமிட வேண்டும். இதுக்கு பண்ணதில்லை சார் அப்படின்னா இனிமேல் போட்டு பழகிக்கிங்க. நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அந்த தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க, அரசு பணியாளருக்கு அபராதம் விதிப்பாங்க, ரைட்டுங்களா. அடுத்தது உத்தியோகம் என்பது தவறு, பணி என்பது ரைட்டு. நீங்கள் வேலைன்னு போட்டுறாதீங்க. உத்தியோகத்துக்கு சரியான தமிழ் சொல் பணி. கண்டிப்பாக ஆப்ஷன் என்ன இருக்கும், வேலை இருக்கும். அடுத்து பாருங்கள், உபயோகம் என்பது பயன், யூஸ்ஃபுல். கிராமம் சொல்லக்கூடாது, சிற்றூர் தான். ஆனால் பாருங்கள், கிராம நிர்வாக அலுவலர் தான் இருக்குது. நம்முடைய அரசாங்கத்திலே பார்த்தீங்கன்னா விஏஓ என்பது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர் தான். ஆனால் அது நம்ம தமிழ் சொல் கிடையாது, சிற்றூர் நிர்வாக அலுவலர் தான் வரணும். இன்னும் நம்முடைய தமிழறிஞர்களுடைய பார்வையில் படலை, நம்ம பார்வையில் பட்டிருக்கு. அதனால் இனிமேலாவது அந்த என்ன இனி வருங்காலங்களில் நிச்சயமாக இது மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கவனிங்க, குமாரன். குமாரன் என்பது மகன். நீங்கள் எதில் பார்க்கலாம், பைபிளில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, குமாரன், குமாரத்தி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஏன் சார் பைபிள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது, அத்தனை நூல்களையும் வாசிப்பது தான் ஒரு வாசிப்பாளருக்கான அழகு, ரைட்டுங்களா. அடுத்தது சாவி. சாவி என்பது கீ, திறவுகோல். நஷ்டம் என்பது பிறமொழி சொல், இழப்பு என்பது தமிழ் சொல். நாஸ்டா, சிற்றுண்டி. இந்த நாஸ்டான்ற வார்த்தை இப்போ இல்லை, பழைய கதை புத்தகத்தில் அந்த மாதிரி இதில் தான் நாஸ்டா பார்க்க முடியும். சிற்றுண்டின்றது ஓரளவு பார்த்திங்கன்னா நல்லா இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியுது. சிற்றுண்டி கடையினே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், பாக்கி. பாக்கி என்பது தவறு, நிலுவை என்பது ரைட். கஜானா என்பது பிறமொழி சொல். கருவூலம், ட்ரெஸரி என்பது நம்முடைய தமிழ் சொல். ட்ரெஸரி என்பது ஆங்கில சொல். கருவூலம், கருவூலத்துறைன்னு ஒரு துறை இருக்கு இல்லையா, அதில் அதுக்கான சரியான தமிழ் சொல் கருவூலம். ஆனால் முன்னாடி கஜானா, அது அரசு கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்வாங்க, அரசு கருவூலம் என்று தான் சொல்லணும், ரைட்டுங்களா. ஓகே. அடுத்ததாக விஞ்ஞானம் என்பது தவறு, அறிவியல் என்பது ரைட், ரைட்டுங்களா. ஜனங்கள், சில கட்சிகள் பேர் வந்து ஜனத்தான் வருவது பார்த்தீங்களா, ஜனம் என்பது மக்களை குறிக்குது, ஆனால் அது வடமொழி சொல். மக்கள் என்பது தான் தமிழ் மொழி சொல், மக்கள். அடுத்து நிபுணர், ஸ்பெஷலிஸ்ட். வல்லுனர் என்பது ரைட், வல்லுனர். ஹாஸ்பிட்டல் இந்த வார்த்தை இப்போ இல்லை, மருத்துவமனை என்பது எல்லாத்துக்கும் ஒரு பழக்கத்தில் வந்துருச்சு, மருத்துவமனை. டீ ஸ்டால் சொல்லக்கூடாது, தேநீர் கடை, தேநீர் கடை. அடுத்து பஸ் ஸ்டாண்ட், இது இப்போ இல்லை, பேருந்து நிலையம் வந்துருச்சு. போஸ்ட் ஆஃபீஸ், அதுவும் பார்த்திங்கன்னா அஞ்சல் அலுவலகம். இந்த இடத்துல அஞ்சலகம் இருக்குது, அஞ்சலகம் தான் தமிழ் சொல். இல்லை அஞ்சலகம் ஒரு வேளை இந்த 4 இதில் இல்லை அப்படின்னா அஞ்சல் அலுவலகம்னு இருக்கலாம், ரைட்டுங்களா. ஓகே. இதை தவிர்த்து வேறு என்ன சார் அப்படின்னா, ஸோ இதை தாண்டி வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா இருதயம். இருதயம் என்பது அயர்மொழி சொல், அது பார்த்தீங்கன்னா நெஞ்சுன்னு தான் வரணும், நெஞ்சு தான் ரைட். ஆமாப்பா, இருதய மருத்துவர் கிடையாது, நெஞ்சுக மருத்துவர் தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி
கரெக்டான பேர் நெஞ்சுக மருத்துவர்னு போட்டிருந்தாங்க. சில மருத்துவர்களுக்கு அடைமொழியாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இருதய மருத்துவர் என்பது தவறு, நெஞ்சுகம் தான் ரைட். நெஞ்சு, இருதயம்னா நெஞ்சு. அடுத்து சிகிச்சை என்பது அயர்மொழி சொல், மருத்துவம் என்பது தமிழ் மொழி சொல். சிகிச்சை. சித்திரம் என்பது அயர்மொழி சொல், ஓவியம் என்பது தமிழ் மொழி சொல். சின்னம் என்பது அயர்மொழி சொல், அடையாளம் என்பது தமிழ் மொழி சொல். சின்னம், அடையாளம். தினசரி என்பது அயர்மொழி சொல், நாள்தோறும் என்பது தமிழ் சொல். தினசரி என்பது அயர்மொழி சொல், மறந்துடாதீங்க. வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா தீபம். தீபம் என்பது அயர்மொழி சொல், விளக்கு என்பது தமிழ் மொழி சொல். நாயகன், நாயகன் என்பது நம்ம சொல்லுவோம் கதாநாயகன் அப்படின்றோம், அது அயர்மொழி சொல். தலைவன் என்பதுதான் ரைட்டு. நம்முடைய இலக்கியத்தில் பார்த்துருப்பீங்க, தலைவன் தலைவி. கதாநாயகன் கதாநாயகன் சொல்கிறதில்ல, நம்ம இப்போலாம் மாற்றிட்டோம். ஹீரோ ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஆனால் தலைவன் தலைவின்னு தான் சொல்லணும், ரைட்டுங்களா? காகிதம் அயர்மொழி சொல். இப்போ அதுக்கு என்ன சார் அப்படின்னா தாள், ரைட்டா? ஆனால் கிடையாது, தாலி, இந்த லீ வரணும், தாலி. மைதானம், மைதானம் என்பது அயர்மொழி சொல், திடல் என்பது தமிழ் மொழி சொல். திடல். ஆனால் மைதானம் மைதானம் மைதானம்னே என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான மைதானம் இருக்கு இல்லையா, தமுக்க மைதானம் அப்படின்றீங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, அது காலப்போக்கில் இப்படி வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு ஊர் பேரவை மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஊர் பேரவை மாதிரி இருக்குது. ஆனால் அது என்ன வந்திருக்கணும், தமுக்கம் திடல் தான் வந்திருக்கணும். மைதானம் என்பது அயர்மொழி சொல், ரைட்டுங்களா? வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா சந்தா. சந்தா என்பது அயர்மொழி சொல். இப்போ உறுப்பினர் சந்தாலாம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா கட்டணம் தான் கரெக்ட். சந்தாக்கு கட்டணம். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜாதி, சாதி இதுதான் சொல்கிறீங்க இல்லையா, சொல்லக்கூடாது, இனம் தான் சொல்லணும், இனம். சங்கம் என்பதே கிடையாது, சங்கம் என்பதே அயர்மொழி சொல் தான். முச்சங்கங்கள் வளர்த்த தமிழ் மொழி அப்படின்றீங்க இல்லையா, சங்கம் சொல்லக்கூடாது, மன்றம் என்பது தான் தமிழ் சொல். சங்கம் என்பதே என்ன கிடையாது, அயர்மொழி சொல். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சபதம் அப்படின்வாங்க. சபதம் என்பது அயர்மொழி சொல். சூளுரை, சபதத்துக்கு என்னப்பா, சூளுரை. பரீட்சை தவறு, தேர்வு என்பதுதான் ரைட். புத்தி தவறு, அறிவு என்பதுதான் ரைட்டு. பிரச்சனை தவறு, சிக்கல் என்பதுதான் தமிழ் சொல். பெரிய பிரச்சனையாக இருக்கே சார் அவங்களோட, அந்த மாதிரி தான் இருக்குது. மந்திரின்றீங்க, முதல் மந்திரி தவறு, முதல் அமைச்சர் தான். முக்கியம் சொன்னால் தப்பு, முதன்மை நேரம் ரைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்வு, முக்கியமான தேர்வு சொல்கிறதுல நம்ம மெயின் எக்ஸாம்னா சொல்கிறீங்க, முதன்மை தேர்வு தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. முதன்மை என்பது தான் தமிழ் சொல். அப்போ அதை வச்சு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். போதனை அயர்மொழி சொல், கற்பித்தல் என்பது தமிழ் மொழி சொல். சிபாரிசு என்பது அயர்மொழி சொல், பரிந்துரை என்பது தமிழ் மொழி சொல். கடைசி ஒரு வார்த்தை ஜாமீன், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாமீன், ஜாமீன் என்பது அயர்மொழி சொல். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிணை. இது ஒரு முறை போட்டித் தேர்வில் கேட்டிருந்தாங்க, ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய அயர்மொழி சொற்கள் உண்டு, அங்கங்கே எடுத்து எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இன்னும் சொல்லிட்டே போகலாம்ப்பா, ஒரு 100-200 வார்த்தைகள் கூட சொல்லிட்டு போகலாம். இதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் கேட்டுருவாங்க, ரைட்டுங்களா? ஓகே, இதே போன்ற ஒரு அற்புதமான தலைப்போட அடுத்த வாரத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி.